எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக பாஸ்டாஸ் சாப்பிட விரும்புவோம். அதெல்லாம் நம்ம யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ஸில் போய் தான் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது உண்டு. இன்றைக்கி நான் 2 விதமான பாஸ்டா ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று சிக்கன் பாஸ்டா, இன்னொன்று இந்தியன் ஸ்டைல் ஸ்பைசி மேக்கரோனி. ரெண்டுமே ஃப்ளேவர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பாஸ்டாக்கு முதல்ல பாஸ்டாவை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்ச உடனே இதில் 1.5 கப் எண்ணெய் பாஸ்டா போட்டு நல்லா வேக வைக்கணும். பாஸ்டா வேகும்போது 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பாஸ்டா முழுசாக வெந்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 100 கிராம் சிக்கன் சின்ன துண்டுகளாக நறுக்கி பேனில் போட்டு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இது சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இது இல்லைன்னா இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். அடுத்தது தேவையான அளவு மிளகு பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் வெந்த பிறகு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிருங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டு, பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம், ரெண்டு டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது இதில் 2 கப் தக்காளி பியூரே போடணும். இந்த தக்காளி பியூரே வேக வச்ச தக்காளிலேருந்து அரைச்சது. ஸோ இது நீங்கள் வேக வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி பியூரி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷம் கழித்து வேக வச்ச பாஸ்டாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் 150 கிராம் மோட்சரெல்லா சீஸ் நல்லா கிரேட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், இதோட சேர்த்து வேக வச்ச சிக்கன் பீசஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின பேசில் இலை இதையும் போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். பேசில் இலை இட்டாலியன் ரெசிபீஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறது உண்டு. இது கிடைக்கலைன்னா இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். அருமையான க்ரீமி சிக்கன் பாஸ்டா ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
செய்ய முதல்ல மேக்ரோனி ஷெல்ஸை வேக வைக்கணும். சாஸ்பேனில் தண்ணியை கொதிக்க வச்சாச்சு. 1 கப் மேக்ரோனி ஷெல்ஸ் போடுங்க. பாஸ்தாவை வேக வைக்கும்போது அதுக்கு தேவையான உப்பு போடணும். அப்போ தான் பாஸ்தாவில் உப்பு ஏறும். நான் மேக்ரோனி பாஸ்தா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாஸ்தா வெரைட்டிஸ் போட்டுக்கலாம். பாஸ்தா சாஃப்டாக வெந்ததும் வடிகட்டி எடுத்து வைங்க. அடுத்து மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு அகல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றுங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 2 பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டு கிண்டுங்க. இது கூட பாதி பச்சை குடமிளகாயை நறுக்கி போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு மஞ்சள் சிவப்பு குடமிளகாய் கிடைச்சா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. அடுத்து 2 தக்காளி பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்குங்க. பாருங்க, இந்த அளவு மசாலா வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றி கிண்டுங்க. இதில் 1/2 கப் அளவு நறுக்கின வெங்காயத்தால் போடுங்க. அடுத்து இதில் வேக வச்ச மேக்ரோனி போடலாம். நீங்கள் எவ்வளோ பாஸ்தா யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு வெங்காயம் தக்காளி மசாலா செய்யணும். இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி இப்போ ரெடி. சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி சூடாக சாப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பாஸ்தா சாப்பிடணும்னு அந்த கிரேவிங் இருந்ததுன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.